இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆடி செவ்வாய் இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம். இப்போ முதல்ல மஞ்ச பொங்கல் தாளக குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மஞ்ச பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளக குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: காய்கறி கலவை 1 கப், புளி கரைசல் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 4, அரிசி 1 டீஸ்பூன், எள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மஞ்ச பொங்கல் தாளக குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்ச பொங்கல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கு. இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 கப்பு தண்ணி, நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து அளந்துக்கலாம். ஒரு 4 கப்பு தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு சும்மா ஒரே 1 ஸ்பூன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து தாளக குழம்பு, திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த தாளக குழம்பு, அதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு டெஃபினட்டாக இந்த மஞ்ச பொங்கலும் தாளக குழம்பும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கன்னியா பொண்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நிலங்கள்லாம் இட்டுட்டு தலைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மஞ்ச பொங்கலும் தாளக குழம்பும் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து வழி வழியாக வர்றது. ஆடி செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையும் இது இருக்கும். அதாவது மஞ்ச பொங்கலும் தாளக குழம்பும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட பண்ணிக்கலாம். இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இந்த கிழமை தான் அந்த கிழமை தான் கிடையாது. ஆடி செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் நம்ம வந்து இந்த தாளக குழம்புக்கு என்னென்ன காய்கறி போடுறோமோ அதை வந்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன காய்கறி இருக்குது, பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு எந்த காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சடாக 1 கப்பு காய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் காய் வேகட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 4 வரமிளகா நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரிசி வந்து 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். தீயாமல் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த தாளக குழம்புக்கு தேங்காய் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அரைக்கும் போதும் தேங்காய் போட போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக தாளிக்கும் போதும் வந்து தேங்காயை லைட்டாக அந்த கோல்டன் கலரில் வறுத்துட்டு அதை சேர்க்க போகிறோம். ஸோ அதுதான் டேஸ்ட்டே. இப்போ இது கூடவே வந்து எள்ளு போட்டுடலாம். எப்பயுமே எள்ளு இந்த மாதிரி சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து தெரிச்சு வெளியில் விழாது. நான் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். அப்படியே பொரிஞ்சிரும், தெரிச்சு வெளியில் விழாது. இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம் இந்த சமயத்தில். ஜஸ்ட் அதோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் வந்து மஞ்சள் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. தாளக குழம்புக்கு நம்ம வறுத்தது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்க போகிறோம். இந்த பக்கம் காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறி இருக்கும். அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா விழுதா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் காயும் நல்லா வெந்துடுத்து. ஸோ இதில் புளி தண்ணி, நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டுருவோம். கொஞ்சமாக வெல்லம். இது எப்பயுமே சொல்கிறது தான், அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக நம்ம போடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் நம்ம மஞ்சள் பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிடுது. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சில பேர் இதில் பருப்பு சேர்ப்பாங்க. ஸோ பருப்பு சேர்த்து பண்ணுறவங்க பருப்பு சேர்த்து பண்ணலாம். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் நம்ம. இப்போ இதுக்கு தாளிக்க வேண்டியதை இந்த பக்கம் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே தேங்காயும் போட்டுருவோம். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக செவக்க வறுத்துக்கணும். நாம் இந்த கலர் மாறணும். பாருங்கள், தேங்காய் லைட்டாக செவந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தாளக குழம்பு ரெடி. இப்போ மஞ்சள் பொங்கலும் ரெடி ஆகிருக்கும், அதையும் பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதுக்கு என்னன்னா, தேவையான உப்பு போட போகிறோம். அதுக்கப்புறம் நெய் போட போகிறோம். அவ்வளோதான் சேர்க்க வேண்டியது. தேவையான உப்பு, நெய், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். மஞ்சள் பொங்கல் தாளக குழம்பை சர்வ் பண்ணிவிடுவோம்.